ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பிரியாஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை. அது என்னோட ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி மாவு 2 கப் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹாட் வாட்டருக்கும் நெய்க்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ வெந்நி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மண்டவில் சேர்த்துக்கலாம். அதில் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த உருட்டிச்ச பால்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்கு. இப்போ துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு குக் வித் பிரியாஸ் vlog சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.